அன்பான ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார், ஜெனடிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மிதுன ராசி அந்த அன்பர்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது. இப்போ இந்த ராசியில் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு 40-50% வாழ்க்கைக்கு பொருந்துடும். இந்த ராசி, லக்னம், தசாபுத்தி அதெல்லாம் பார்க்காமையே பொருந்தும். அதுதான் என் சிறப்பம்சம். ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். ஒரு 60-65 வயது பூர்த்தி அடைந்த ஒரு நபர் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னு வைங்க. ஆமாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததே, இதெல்லாம் பயன்படுத்தினேனே, இந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டேன், சொன்னதை பயன்படுத்த முன்னேறி இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் இருக்க போகுது, எப்படிலாம் பயன்படுத்திக்கணுங்கிறது பார்த்துக்காங்க. இது தசாபுத்தி அடிப்படையில் முன்னாடி பின்னாடி சின்ன ஆல்ட்ரேஷன் வேணால் இருக்கும், ஆனால் அது நடக்குமானா கன்ஃபார்மாக நடக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த மிதுனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த அறிவாளி. ஆனால் என்ன, 2 மனசு, கரெக்டாக டிசிஷன் எடுத்துருவாங்க. ஆனால் வேணுமா வேண்டாமான்னு இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் குழப்பக்கூடாது. இவங்க ஜாதகத்திலே பொதுவாகவே அறிவு, பாசம், அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி இதெல்லாமே சிறந்ததில் இந்த ராசியோட அம்சம் உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு சில பொருட்கள் இவங்க வீட்டில் வைக்க சொல்லுவோம். இந்த ராசியை பூஸ்டப் பண்ண, அதுதான் ராசி. அதை டெவலப் பண்ணிட்டாலே மதி டெவலப் ஆயிரும். ராசி தான் மதின்னு சொல்லுவாங்க, சந்திரன் எப்படியாக இருக்கனால. பொதுவாக இவங்க வீட்டில் பூனை வளர்க்க ஆசைப்படுவாங்க. இவங்க வீட்டிலேயே பூனை, அணில், குருவி இதெல்லாம் வந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிறைய பேர் இந்த பூனை விஷயத்தில் கதை சொல்லுவாங்க. சார், எங்கள் வீட்டில் தான் பூனை இருந்தது, பக்கத்து வீட்டு பூனை எங்கள் வீட்டில் தான் இருக்குது, அது வந்து குட்டி போட்டதும்பாங்க. இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குளவியோ இல்லை குருவியோ கூடு கட்டி குஞ்சு பொரிச்ச கதையெல்லாம் நிறைய இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் ராசியின் அடிப்படை தன்மைப்படியே போயிட்டுருக்கீங்க. அது உங்கள் வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல சொத்து வாங்குறீங்கன்னு வைங்க, நிறைய எலபரேட்டாக பார்ப்போம். நான் சொத்து வாங்குறேன்னு வச்சுக்கலான்னு சொன்னால், ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம், ஒரு சந்து கடைசி டெட் எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு சந்துக்குள் பூந்து போகிறது. அந்த மாதிரி இடத்துல இடம் வாங்கும்போது உங்கள் ராசிக்கு உண்டான வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசிங்கிறது கார்னர் வீடு. அப்போ மூலையில் ஒரு இடமோ அமையும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இவங்க ஜாதகத்துக்கு இந்த அம்சம். அது இல்லாமல் தாய்ப்பாசம் உள்ள ராசி. இவங்க பேசுவது பேச்சே பார்த்திங்கன்னா அடிக்கடி லைட்டாக மாறும். முன்ன ஒன்று சொல்லிவிட்டு பின்ன மாறுதுன்னு சொல்கிறத விட இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஆகா, இவங்க படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுல இவங்க பேச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இவங்க ஒவ்வொன்றும் இவங்க திருமணம், இவங்க குழந்தை, இவங்க வாழ்க்கை அப்படிங்கிறத இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். முதல்ல இவங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்டதில் அமையக்கூடிய ராசி. இவங்களுக்கு இயற்கையாகவே சொத்து உண்டு. அதில் சொத்தில் பார்த்திங்கன்னா 2 சொத்தாக இருக்கும். ஒரு இடம் வாங்கினா அது பக்கத்து இடம் 2 சைட்டு சேர்த்து வாங்கணும், இல்லை 2 ஏக்கர் வாங்கணும், இந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை 2 பேர் கையெழுத்து போட்டு இடத்த எங்களுக்கு வாங்கியிருக்கோம். சார், ஒரு இடம் வாங்கியிருக்கோம், இல்லை 2, அதாக மொத்தம் ஏதோ ஒரு 2ன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஜாதகத்தில். இவங்களுக்கு வண்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக்கு, ஒரு காரு. 2 பைக் ஒரே மாதிரியான பைக்கு, 2 பைக் இருக்குங்க, 2 கார் இருக்குங்க. அப்போ 2 அப்படிங்கிறது சொத்து சம்மந்தப்பட்டதில் இயற்கையாகவே அமைஞ்சிடும் இவங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம். ஆனால் என்ன, தாயோட சின்ன கருத்து வேறுபாடு. இவங்க சொல்படி நடப்பாங்க. அதான் சிறப்பம்சம். மிதுன ராசிக்காரங்க சொல்படி அவங்க தாய் கேட்க வேண்டியதாக இருக்கும். நிறைய ராசிக்காரங்க அவங்க அம்மா சொல்லி குழந்தை வளர்ப்பும்பாங்க. இவங்க பேச்சுக்கு அந்த அம்சம் உண்டு. இவங்க வீட்டில் பார்த்திங்கனாலே லைப்ரரி, அதாவது இயற்கையாகவே லைப்ரரி இருக்கும். நல்லா படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே புத்தகம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராசி இந்த மிதுன ராசி. பொதுவாக ஹெட்செட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஹெட்செட் பயன்படுத்தியே அவங்க, அதில் நாட்டமும் இயற்கையாக இருக்கும். விதவிதமான ஹெட்செட்டாக இருக்கும். அந்த மொபைல் சம்மந்தப்பட்ட புது டெக்னாலஜி ஈஸியாக அடாப்ட் ஆகிற ராசியில் இந்த ராசியும் ஒன்று. ஹோம் தேட்டர், இவங்க வீட்டில் ஒரு ஹோம் தேட்டர்லாம் இருக்கும்போது இந்த டிவி சம்மந்தப்பட்டதில் ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனாக அமையக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க உறவு வகையில் சகோதர சகோதரிகள், அவங்களிடம் அளவாக உறவுகள் உண்டு. லாங் டேர்மாக ரொம்ப நாள் நீடிக்கிற அம்சம் இல்லை. ஒரு சிறு கருத்து வேறுபாடு இருக்கும், திருப்பி ஒன்று சேரக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு என்ன சொல்லுவோம்னா, இவங்க வீட்டுக்கு அருகிலே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு போலீஸு, ஒரு எலக்ட்ரிஷியன் யாரோ ஒருத்தர் இருக்கிற அம்சம் உண்டு. அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராசியோட அம்சத்தன்மையே அவங்க தான். இந்த ராசிக்கு இவங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையெழுத்து சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு எழுத்து சம்மந்தப்பட்டது, கமிஷன் சம்மந்தப்பட்டதில் அபிரிதமான யோகம் உண்டு. இன்னும் தொழில் எலாபரேட்டாக பார்ப்போம். இதில் வருமானத்தில் பார்க்கணும், நகை சம்மந்தப்பட்டது, அது சார்ந்த ஒரு வருமானத்தை எடுத்துக்கலாம். இவங்க வருமானம் சிறிது ஏற்றத்தாழ்வு இருக்கிறனால சேவிங்ஸ் கம்பல்சரி இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. பின்னாடி சம்பாரிச்சிக்கலாம்,
பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடாத ராசியில் இந்த ராசி உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை சேர்த்துட்டு பின்னாடி பார்த்துக்கலான்னு மிஸ் பண்ண ராசியில் இந்த ராசியாக இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இவங்க குழந்தையை பற்றி ஒரு சில சொல்லுவோம். குழந்தையை பற்றி பார்க்கும்போது குழந்தை பிறப்பு உண்டு. ஒரு சில குழந்தை வெளிநாடு சென்று படிக்க ஆசைப்படுவாங்க. எங்கள் குழந்தை வெளிநாட்டை அனுப்பி படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இவங்க ஒரு சிலர் ரொம்ப தாமத குழந்தை, ஒரு சிலருக்கு தாமத குழந்தை ஏற்பட வாய்ப்புண்டு. இவங்களுக்கு மொதல் குழந்தை சம்மந்தப்பட்ட கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த 4 மாதங்கள் வரை கவனமாக இருக்க வேண்டியது மிதுன ராசி. இவங்க குடும்பத்திலேயே பொதுவாக இவங்களுக்கே இருக்கலாம், மிதுன ராசிக்கு ஒரு மிஸ்கரேஜாக இருக்கலாம், ஒரு அபார்ஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ள அமைப்பு. இந்த ராசி தத்துவமே அப்படி தான் இருக்குது. அதனால் கன்சீவ் ஆனப்புறம் கவனமாக இருக்க வேண்டியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் எக்டோபிக் ப்ரெக்னன்சி, அந்த டியூபில் நின்றுச்சு, கரெக்டான இடத்துல கரு நிற்கலை, இந்த மாதிரி பல கதைகள் இருக்கிறதில் இந்த இது. குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு கம்பல்சரி தேவை. அதே குலதெய்வம் ஆறு, ஏரி, குளம் ஒட்டிய குலதெய்வமாக இருந்தால் தவறவே விடக்கூடாது. சார் ஆற்றுல அடிச்சுட்டு வந்த தெய்வம், புடவையை வச்சு கும்பிடுறோம், ஒரு பெட்டியை வச்சு கும்பிடுறோம், ஒரு சப்த கன்னிகள் மாதிரி இருக்குது, ஒரு கன்னி தெய்வங்களாக இருக்குது, அதை வச்சு கும்பிட்றோம்னா இவங்க வழிபாடு கம்பல்சரி பண்ணியே ஆகணும், தவற விடக்கூடாது. இவங்க பெண் தெய்வத்துக்கு ஏதோ ஒரு குலதெய்வ வசியம் ஏற்படுத்த இந்த ராசிக்காரங்க ஒரு புடவையை சாத்தி, அதாவது ஒரு புடவை இது மாதிரி கொடுத்து வழிபாடு செய்யும்போது சிறந்த வெற்றி அடையும், இவங்களுக்கு நிவர்த்தி அடையும்னே சொல்லுவோம். இவங்களுக்கு பொருளாதாரத்தில் அந்த வேலை அப்படிங்கிற பாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். இவங்க முதல்ல ஒரு சாதாரணமாக சேருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பியூனாக சேருவாங்க. இவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது சிஇஓ வெளியே வருவாங்கன்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவான், வேலையில் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் ராசி மிதுன ராசி. சின்ன வேலை செஞ்சு பின்னாடி வரைக்கும் வருவாங்க பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயி பாருங்கள், ஒரு சிலருக்கெலாம் சாதாரண ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் இருப்பாங்க, வேலை பார்த்துட்டே சைடில் படித்து அடுத்த லெவலில் போவாங்க, அப்புறம் படித்து மேல் லெவலுக்கு போயிடுவாங்க. அந்தளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய ராசி இந்த இது. இவங்களுக்கு இயற்கையாகவே இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வேலையில் கிடைக்கும். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு சபையில் முன்னாடி நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ராசியோட சிறப்பம்சமே. இவங்களுக்கு வேலையில் ஆதாயம், அதில் வெற்றியும் உண்டு. இவங்களுக்கு இயற்கையாகவே கடன் கேட்டால் எல்லாருமே கொடுப்பாங்க. அப்போ கடன் வேணுமான்னு பார்த்துக்கணும். கடன் உண்டு, அதில் அடைத்து வெற்றி படுகிற அம்சம் உண்டு. ஆனால் நகைக்கடன் மட்டும் கவனமாக இருக்கணும். நகைக்கடன் தவிர மற்ற கடன்லாம் தவறில்லை. ஏன்னா 2ஆம் இடம் நீர் வீடாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவான், நகைக்கடன் மட்டும் குயிக்காக அடைச்சிடணும், ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது இந்த மிதுன ராசி. சரி, இதில் வீட்டு கடன் வாங்கலாமா? உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது கிடைக்கும். அது வாடகை வருமானம் வரும்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பொதுவாகவே வாடகை வரும், வீடு விட்டு வீடு, வண்டி வாகனம் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு யோகம் உண்டு. இதுவே ஒரு தொழிலாகவும் அமைஞ்சிரும். இவங்க வேலைக்கு போனாலும் பேரலாக இந்த தொழில் நடக்கும்னு சொல்லுவோம். திருமணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். இவங்க திருமணத்துக்கு அப்புறம் அபிரித வளர்ச்சி, பணக்காரங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் சார் அந்த யோகம் வந்தது, மேரேஜுக்கு அப்புறம் தான் சார் நிறைய சொத்து பத்துக்கள் சேர்த்தணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நேரம் டெவலப் பண்ணோம், இந்த மாப்பிள்ளை வந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி உண்டு. அப்போ தாமதம் ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் தடையாக இருந்தால் திருமணம் பண்ணிடுங்க. பொதுவாகவே தாமத திருமணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஏர்லி மேரேஜே பண்ண சொல்லுவோம். இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, ஒரு சிலருக்கு சேம் கம்யூனிட்டி உட்பிரிவு மாறலாம், அல்லது ஒரே கம்யூனிட்டி தாங்க, ஆனால் வெளியூரில் இருக்காங்க சார், நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணதில்லை அந்த ஊர் பக்கம்லாம், ஆனால் கொடுக்குற மாதிரி வருதுன்னா அப்படி தான் அமையும். ஒரு சிலர் வெளிநாட்டில் வரன் கேட்குறாங்க சார், வரன் வெளிநாட்டில் இருக்காங்க, கொடுக்கலாமா? கொடுங்கம்போ. இதே பெண் வெளிநாட்டில் படிச்சிருக்கு, அந்த குடும்பத்தில் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அப்போ அந்த மாதிரி வருது, பண்ணலான்னா பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ திருமணத்தில் இந்த மாதிரி அம்சம் இருக்குன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த ராசியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன், கன்ஃபார்மாக பயன்படுத்திக்கங்க. இவங்க இதெல்லாம் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட படம், முருகன், நல்லா பாருங்கள், முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஒரு முருகன் படம் இவங்களுக்கு வைப்பது சிறப்பு. சரி, பூர்வீக சொத்தை பற்றி பார்ப்போம். பூர்வீக சொத்து இயற்கையாக கேட்காமே கிடைக்கிற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு யோகம் என்ன சொல்லுவோம்னா, தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு லாட்ரி வாங்கினேன், உடனே விழுகும். எத்தனையோ மிதுன ராசிக்காரங்க சொல்லியிருக்கேன்,
இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க. ஆனால் அதுக்காக அடிமையாக வேணான்னு சொல்லியிருக்கேன். தற்செயலாக ஒருத்தங்க வாங்கினாங்க, வாழ்க்கையில் முதல்ல வாங்கினாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க. அது ஒரு பெண். அவங்க லாட்ரி எப்படி வாங்கணும்னு கூட தெரியாது. கேரளா பக்கம் ஜெனரலாக அந்த பக்கம் போகும்போது ட்ரை பண்ணாங்க, 5000 இருந்தது. அப்போ என்ன சொல்லுவார்னா, இவங்க இயற்கையாக அவங்க அமைப்பு உண்டு, ஆனால் அதுவே அதிகமாக போகும்போது தவறு தான். உங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, புதையல் யோகம் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ புதையல் யோகம்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகை சொத்து சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. சரி, உங்கள் தந்தை இது பார்த்திங்கன்னா, தந்தையோட ஆதாயம் எப்போவுமே உண்டு. உங்கள் தந்தைகிட்ட ஒரே தந்தை பாயிண்டில் மட்டும் ஒன்று சொல்லுவோம், அவருக்கு ஏதோ ஒரு வம்பு வழக்கு கேஸ் சம்மந்தப்பட்டது ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது மிதுனராசிக்கார அப்பா மேலே ஏதோ ஒரு வகையில் கேஸ் வந்துடும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணாத மிதுனராசிக்கோட அப்பாவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது இது வரைக்கும் நடக்கலைன்னா ஒரு அப்டேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜோசியர் சொல்லியிருக்காரு, வம்பு வழக்குகள் வரும்போது பார்த்து இப்போ பேசிக்கங்க. வேறு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிடுவாங்க, இவங்க மேலே பழி வந்துடும். வேறு எங்கேயும் ஒரு சட்டம் திட்டம் போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு பழி வந்துடும். அந்த ராசியோட அம்சம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. சரி, இவங்க அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு பரிகாரம்னா, கோயிலில் போய் கும்பம் இருக்கு இல்லையா, கோயிலில் கும்பத்தை பார்த்து அவங்க தந்தையை வழிபட சொல்லணும். பண்ண இந்த தடை விளைகிறோம். இவங்க திருமணத்துக்கு அப்புறம் கூட்டு தொழில் இயற்கையாகவே அமையும். சார், நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன், சைடில் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், பண்ணலாம். வீட்டில் வச்சுட்டே பிஸ்னஸ் பண்ணலான் இருக்குன்னு பண்ணலாம். ஒரு பார்ட்னர் சார் என்னை சைலண்ட் பார்ட்னராக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க பிஸ்னஸுக்கு பண்ணிக்கிறாங்கிறாங்க, சேரலாம். அப்போ இவங்க இயற்கையாகவே பிஸ்னஸ் யோகம் ஒன்று, அது ஒன்றுக்கு 2 வகை டெவலப் ஆகக்கூடிய யோகம் உண்டு. இப்போ வேலையில் டெவலப்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, மூத்த சகோதரர், சித்தப்பா இல்லை அவங்ககிட்ட சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. ரத்த சம்மந்தப்பட்ட முதல்ல ஆதாயம் இருக்குது, சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால் என்ன சொல்லுவோம்னா, அவங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவு கூட கூட்டு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் இந்த ஜாதகத்தோட அம்சம். சரி, இதில் இன்னொரு சில பாயிண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு, இவங்களுக்கு இந்த செடி வகைகளில் தக்காளி, மருதாணி, இங்கே பாருங்கள், நம்ம மரமே சொல்ல போகிறதில்ல, செடி வகைகளில் தக்காளி, மருதாணி, வெண்டைக்காய், இந்த மாதிரி செடிகள் இவங்களுக்கு வைக்க சொல்லுவேன். இது என்ன, இவங்க வைப்ரேஷனுக்கு சூட்டான செடி வகைகள். இவங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலதில் டீச்சர் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்டது, ஆக்டிங் சம்மந்தப்பட்டது, மெமிக்ரி குரல் சார்ந்து பயன்படுத்துறது, டாக்குமெண்ட் ரைட்டர், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, படம் வரைகிறது சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பண்ணலாம். ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் இருக்குது. நிறைய பேர் தங்க நகை தங்கமாக இருக்கலாம், பேங்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு யோகம். நிறையா செல்ஃபோன் வியாபாரிகள், சிசிடி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க இருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த உபகரணங்களாக இருக்கலாம், இந்த கேபிள், ஒயரு, டெக்னாலஜி, இந்த மாதிரி அப்டேட்டட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துடும். இவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற யோகம் இயற்கையாகவே உண்டு இந்த ராசி. இதில் நிறைய இன்னொரு சில தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது தவிர ஜாதகம், பிரசன்னம், மேரேஜ் மேட்சிங், ஜெம்ஸ்டோன், நியூமராலஜி, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்க்கணுன்னா வீடியோ கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நல்ல முறையில் பார்த்து தரப்படும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஏதாவது ஒரு புது டாபிக் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ராசி சம்மந்தப்பட்ட தெரியும்னா இந்த நம்பர்கள், கலர்கள் இந்த மாதிரினா கீழே போடுங்க. பின்வரும் வீடியோஸில் முழு தகவல்களை எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கோம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி.